இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா எஃப்செட்டோட ஸ்கூப் எப்படி வந்து 220ல இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னா எஃப்செட்டோட ஸ்கூப் எப்படி வந்து 220ல இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஃபேரிங் கீழே ஒரு போல்ட் ஒன்று வரும். இந்த போல்ட்டை ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் தான் நம்ம மாட்ட போகிற ஸ்கூப்பை 8 சைஸ் டீ ஸ்பேனர் யூஸ் பண்ணுங்கள். டபுள் ஹேண்டோ ரிங்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா இதை மாட்ட முடியாது. டீ ஸ்பேனர் கண்டிப்பாக வந்து வேணும். பிளாஸ்டிக் தான் இதில் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும். அதில் தான் கிளாம் நட்டு கொடுத்து லாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஏமாந்து டைட் பண்ணியோ லூஸ் பண்ணியோ பண்ணிங்கன்னா ஃபேரிங்கோட அந்த கிளாம் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த சைடும் கழட்டிக்கோங்க. ரெண்டு 8 சைஸ் தான். ஸோ அதனால் 8 சைஸ் டீ ஸ்பேனர் போட்டு இதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு போல்ட் வாங்கணும். இது வந்து லென்த்து ஜாஸ்தி. இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு ஜாஸ்தி வரும். சேம் இதே கொண்டு போய் கொடுத்து இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு ஜாஸ்தி வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா ஸ்கூப் மாட்டும் போது உங்களுக்கு கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தி தேவைப்படும். அதனால் சேம் த்ரெட்டில் வாங்கிக்கோங்க. இதுதான் மெயினு. இல்லைன்னா வந்து அந்த லாக் நட்டோட மரம் போயிடும். அதனால் சேம் த்ரெட்டில் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு போல்ட் ஒன்று வாங்கிக்கோங்க. தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா டபுள் சைட் டேப்பை வந்து மேலே ஒட்டுறது. அப்படி ஒட்டினா இது வந்து ஸ்கூப்பும் ஃபேரிங்கும் டச் ஆகும். அந்த இடத்துல டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வைப்ரேஷன் இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டிஃபாக பிடிச்சிடும். ஸ்டெப் 4 என்னென்னா நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு பார்த்து இந்த இடத்துல ஒரு ஹோல் போடணும். இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து ஒரு லென்த்து கம்பி மாதிரி வச்சு அந்த ஹோல்ஸ் வழியாக விட்டு நீங்கள் மார்க் பண்ணலாம். அது கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கு நீங்கள் கீழே மார்க் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மார்க் பண்ண இடத்துல ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அந்த இடத்துல போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரோ இல்லை ஏதோ ஒன்று ஹீட் பண்ணி ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. கரெக்டாக இந்த போல்ட் வந்து உள்ளே போகிற மாதிரியான ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இது மாட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த ரேடியேட்டர் கார்டு வந்து இடிக்கும் இந்த இதில். ஸோ இதை அறுக்கணும். நான் அறுக்காமல் மாட்டியிருக்கேன். இதை வந்து இந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, இதை ஃபுல்லும் ஏற்றுனீங்கன்னா இங்கே இடிக்கும். அதனால் வந்து லைட்டாக அப்படி வச்சுட்டு இதை ஃபஸ்ட்டு உள்ளே செட் பண்ணிக்கோங்க. உள்ளே செட் பண்ணி அந்த போல்ட்டு மாட்டுற ஹோல்ஸ் வழியாக மேலே விட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபேரிங்க இதை ஸ்க்ரூப்பை திருப்பிக்கணும். திருப்பிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூ ஏற்றிட்டிங்கன்னா கரெக்டாக போய் ஃபிட் ஆகிடும். ஸோ அந்த போல்ட்டு வந்து சைடாக ஏற்றாமல் கரெக்டான இதாக பார்த்து ஏற்றிக்கோங்க. இல்லைனா சைடு ஏறிச்சுன்னா அவங்க வந்து லாக் நெட்டில் வந்து த்ரெட்டு போயிடும். அதனால் வந்து கரெக்டாக ஸ்க்ரூ ஏற்றிக்கோங்க. ரொம்ப டைட் பண்ணாதீங்க, ஓரளவுக்கு டைட் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து ஃபேரிங்கோட கிளாம்பில் இது டைட்டாக இருக்குது. அண்டு நம்ம இது ஸ்கூப்பும் டைட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் இது ரெண்டுமே பிளாஸ்டிக்கு. நம்ம ரொம்ப டைட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே உடஞ்சிரும். அதனால் ஓரளவுக்கு டைட் பண்ணால் போதும், அந்தளவுக்கு லூஸ் ஆகாது. ஸோ இப்போ டைட் பண்ணியாச்சு. இங்கே பண்ணியாச்சு. ஸ்கூப்பை நம்மளுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து இந்த ஆரனில் முட்டிகிட்ருக்கு. ஸோ லைட்டாக நம்ம இப்படி திருப்பி வச்சுக்கலாம். இதுதான் கரெக்டான பொசிஷன். ஸோ அது கீழே வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் இருக்கா, இந்த மாதிரி ஆடுதா, வண்டியில் போகும்போது இந்த ஷேக் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம கீழே வந்து கிளாம்ப் அடித்து இதை மட்டும் மாட்டணும். அது ஏன் இப்போ நம்ம மாட்டாமல் வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம முன்னாடிலாம் வந்து வண்டியை ஓட்டும் போது நம்ம காலெல்லாம் சேர் தெரிக்கும்ல, இங்கேருந்து வர சேர் வந்து நம்ம காலிலே தெரிக்கும். இதிலே பார்த்திங்கன்னா தெரியும், இது தெரிச்சிருக்கா. இதில் இன்ஜினில் இந்த சைடு டோர்லாம் தெரிக்கும்ல, இந்த சைடு டோரில் இதெல்லாம் இந்த சேர் தெரிக்கும். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தெரிச்சிருக்கும். ஸோ அதுக்கு வந்து இதை வச்சு நம்ம அதை கவர் பண்ணுறதுக்கான ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்குள்ளே நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து வீடியோ ஒன்று போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால தான் இப்போ ஸ்கூப் மட்டும் மாட்டுற வீடியோ போடுறோம். அதுக்கப்புறம் அந்த கவர் அப் பண்ணுறதுலாம் வந்து ஃப்யூச்சரில் வீடியோ வரும். ஸோ இந்த சைடு அதே மாதிரி தான். இந்த போல்ட்டை இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு உள்ளது இது பண்ணிட்டு ஃபைனலி நம்ம ஸ்கூப் மாட்டியாச்சு.
ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா நான் ஒரிஜினல் ஸ்பேஸில் போய் கேட்டேன். இது ஒரு பீஸ் மட்டுமே வந்து 1000 சொன்னாங்க. 2 பீஸ் ஏற்றி 2000 சொன்னாங்க. நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா பழைய மார்க்கெட்டில் வந்து 7ஆம் நம்பர் கடைன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கு ஷாப் நேம் தெரில, 7ஆம் நம்பர் தான் நினைக்கிறேன். நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே லெஃப்ட் சைடில் இருக்கும், நிறையா கடை இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல தான் வந்து நான் இது வாங்கினேன். ஒரிஜினல் பெயிண்ட்டோட, ஒரிஜினல் அப்படியே பார்க்குறக்கு ஒரிஜினல் பெயிண்ட்டோடு இருந்தது. நான் வந்து இது ரெட் கலர் வாங்கினேன், ஆனால் நான் வந்து பிளாக் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டேன். எனக்கு பிளாக் ஒரிஜினல் கிடைக்காதனால நான் ரெட் வாங்கி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 1100 ரூபா. மேபி நீங்கள் வேறு ஊரில் இருக்கீங்க அப்படின்னா என்னோடய கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் வேணா வாங்கி உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்றேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. லவ் யூ ஆல், லவ் யூர் பைக் அண்ட் பி யூ பைக். எப்பவுமே உங்கள் பைக்கோட ஹாப்பியாகவும் சேஃபாக இருங்க. நீங்களும் சேஃபாக இருங்க, உங்கள் பைக்கையும் சேஃபாக பார்த்துக்கோங்க.